விக்ரம் பேசினது தப்பு. விக்ரம் திவ்யாவை பார்த்து ஃப்ராடு அப்படி இப்படின்ட்டு நெறைய வார்த்தைகள் சொல்லியிருக்க கூடாது. இது எக்ஸாக்ட்டா லாஸ்ட் மண்டே நடந்துச்சு. பட் இந்த மண்டே எக்ஸாக்ட்டா 1 வீக்குக்கு அப்புறமா இத பத்தி வெளியில நெறைய பேர் கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க விக்ரம் மேல. நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள விக்ரம பத்தி இப்போ நெறைய பேர் கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வியானா இப்போ வீட்டுக்குள்ள வந்து கிரிட்டிசிசம நீங்க ஏத்துக்கவே மாட்றீங்க அப்படின்னு சொல்றதாலயா? இல்ல இவ்வளோ நாளா ப்ரோமோ கன்டென்ட்டா இருக்கட்டும், பிக் பாஸ்ல நெறைய கன்டென்ட் குடுத்துட்டு இருந்த பார்வதி அண்ட் கமருதீன் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல. இப்ப பிக் பாஸ்ல கன்டென்ட்டே இல்ல. அதனால நம்ம யாரையாச்சும் அடிச்சாகணும் அப்படின்றதுக்காக விக்ரம் எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றத பத்தி எனக்கு தெரியல. ஒண்ணு அவர் பேசுனது தப்பு. அத பார்க்கும்போது எனக்கே வந்து எப்படி இவரு இந்த மாரி பேசலாம் ஒரு ஷோல அப்படின்ற மாரி தான் எனக்குமே இருந்துச்சு. வெளியில இருக்கிறவங்கள சொல்றேன். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உட்காந்து அடி 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்குது கரெக்டான விஷயமா அப்படின்றது வந்து எனக்குள்ள ஓடக்கூடிய ஒரு விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.